தாவேக அரசு அமைஞ்சு முதல் கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர். இதுல ஆளுநர் மீதான உரை இது நடந்துகிட்டு இருக்க இந்த சூழல்ல தான் அங்க நடந்த லைவா அப்படியே கட் பண்றாங்க. என்னடா லைவ கட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா, வெளியே வந்து ஒருத்தரா பேட்டி கொடுக்கும்போது தான் தெரியுது அங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. அதாவது ஒரு பக்கம் இவங்கள போட்டு கலாய்ன்னு கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க திமுக காரங்க. "பா இவங்க என்னப்பா பேசவே மாட்றாங்க. அட்லி படம் மாரி எங்க இதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க." அட்லி என்ன பண்ணாரு? அபூர்வ சகோதரர்கள தூக்கி மெர்சல்னு வச்சாரு. அந்த மாதிரி தான் இந்த அரசும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம விஜய் அண்ணன் கூட இதுக்கு முன்னாடி அட்லி படத்துலலாம் நடிச்சிருக்காரு இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேச, அதுக்கு எதிரா ஆதவர்ஜுனா எடுத்து ஒண்ணு கத்த, அதுக்கு பதில் குடுக்குற மாரி ராஜ்மோகன் ஒண்ணு பேச, அதிமுக சைடுல இருந்து ஒண்ணு பந்து வீச, இப்படிதான் அந்த அசெம்பிளியே இருந்திருக்கு. ஆக மொத்தத்துல இவங்க அசெம்பிளின்ற பேர்ல ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் கலாய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம முதல்வர் மட்டும் என்ன பண்ணாருன்னே தெரியலைங்க. அந்த தகவல் வெளியவும் வரல. என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுசா பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு. அதாவது தாவேக அரசு அமைஞ்சு முதல் கூட்டத்தொடர் நடக்குது. அந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் அப்படின்னு இல்லை விவாதங்கள் நடக்கப்பட்டது. இந்த விவாதங்களில் என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? எடுத்த உடனே நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த மேகதாது அணைக்கு ஒரு மனதாக வந்து முடிவெடுக்கிறோம், ஒரு மனதாக தீர்மானத்தை நிறைவேற்றோம்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்களுமே யாருமே அதுக்கு எதிர்ப்பே கிடையாது. ஒரு மனதாக தீர்மானிக்கப்பட்டது இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிரான ஒரு தீர்மானம்ன்றது எல்லாரும் வரவேற்றாங்க. அதுக்கிடையில உதயநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருத்து வச்சிருந்தார். என்னன்னா, இதுக்கு நம்ம வெறுது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வலியுறுத்தக்கூடிய ஒரு மசோதாவை கண்டிப்பாக அமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஒரு சின்ன கோரிக்கைகள் வச்சார். அந்த கோரிக்கைகளையும் தாராளமாக ஏற்றுக்கிட்டாங்க நம்ம விஜய் அவர்கள். அப்படி ஏற்றுக்கனால சொல்லி விஜய் அவர்கள் அந்த தீர்மானத்தை படித்ததும் உதயநிதி அவர்களே கையெடுத்து கும்பிட்டார். ஆஹா சூப்பரே, இங்கே எல்லாரும் ஒரு மனதாக செஞ்சு மக்களோட முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கிறாங்க. அதே சமயங்களில் அங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, எதிர் கட்சிகள் தானே, அவங்க சில மனக்குறைகள்லாம் இருக்க தானே செய்யும், அதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கிடையில தான் இந்த 2500 மேட்ரையும் கேட்டிருக்காங்க. பா 2500 தரேன், நீங்கள் தரல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக எம்எல்ஏ பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி பட பாணியில் தான்பா அவங்க ஆட்சியே நடந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் இந்த 40 நாள் என்ன சாதனை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லி படம் மாதிரி தான். ஏற்கனவே நம்ம முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பிட்டு சொல்கிறாரு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அட்லி படத்தில் நடிச்சிருக்காரு, அவருடைய இயக்கத்தில் படங்கள் நடிச்சிருக்காரு. பிகிலு, மெர்சலு, தெரி அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அது எல்லாமே எப்படி காப்பி பண்ண படங்களாக இருக்குமோ, அதாவது நம்ம தெரி படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே விஜயகாந்த் சாரோட ஒரு படத்தை அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்கும். மெர்சல் படம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், அப்படியே அது இன்னொரு பேட்டர்ன், அப்படியே அபூர்வ சகோதரர்களை திருப்பி காட்டின மாதிரி இருக்கும். பிகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படம் கலந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த நட்பே துணை அப்படின்னு அந்த படத்தோட கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆஹா இவங்க எல்லாம் இப்படி ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அங்கிருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் ஆஹா அழகா அப்படியே பேசி அவங்கள போட்டு நாக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு வாய் விட ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் குளத்தூரில் பேசினதே வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான், அந்த 5 நிமிஷத்துக்கே உங்கள் தோல்வியை நீங்கள் பார்த்துட்டீங்க, இன்னும் பல இடங்களில் நாங்கள் பேசினா நீங்கள் என்ன ஆவீங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் மற்ற இடத்துக்கு பேசலை, நடந்த பிரச்சனைகளுக்கு ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி பேசுறது. இன்னொரு பக்கம் அமைச்சர் அவர்கள் எழுந்திரிச்சு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேசுறது விளாத்திக்குளம் பற்றியான பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவம் என்ன? அந்த குழந்தை 12வது படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக காட்டு பக்கம் போது அதுக்கான தீர்வு கிடைச்சிருக்கு. அந்த தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தூக்கு தண்டனை அப்படின்றது, மரண தண்டனை அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. இப்போ மரண தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் அப்போ எப்போ நடந்தது, அந்த அம்மா ஜட்ஜமே வெளியே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழு முதற் காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான், அவர் தான் முழு முயற்சியாக போட்டார், முழு முயற்சியாக இதை முன்னெடுத்து கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பேரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னது இவங்களுக்கு வெளியே தெரியுமா தெரியாதா, தாவேக்காரங்க அதை பார்க்குறாங்களா இல்லை உட்காந்து ரீல்ஸ் தான் பார்க்குறாங்களா அப்படின்னும் தெரியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி சொன்னது இவங்க பற்றி இருந்துச்சு போல். அவர் ஒரு பக்கம் விளாத்திக்குளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் சூலூருக்கு வாங்க,
சூலூர்ல என்ன நடந்துச்சு தெரியும்ல, எதுக்காச்சும் நீங்க வாயை திறப்பீங்களா? இல்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. அதிமுக சைடுல இருந்தும் அத பேசுறாங்க. ஒருத்தர் மாத்தி பேசி பெரிய கலயபரமா இருந்திருக்கு. இப்படி கலயபரமா இருந்த அந்த அசெம்பிளி தான் இன்னைக்கு லைவ் கட் பண்ண முக்கிய காரணமா இருந்திருக்கு. அதாவது நம்ம இவங்க ஆளுங்கட்சி பேசுறதையாச்சும் வச்சிருக்கலாம். எப்பவும் அதுதான் இருக்கும். ஆளுங்கட்சி என்ன பதில் குடுக்குறாங்க அப்படின்றது இது வழக்கமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் செய்யக்கூடிய ஒரு தோனி தான் வச்சுக்கங்களேன். இவங்க என்ன பேசுறாங்கன்னாச்சும் வச்சிருக்கலாம். இவங்க பேசுறத வச்சு வெளிய ரீல்ஸ்ல மொத்த பேரும் அடிப்பாங்க அப்படின்றதுக்காக, அவைங்க மட்டும் இல்ல, தாவேக்காக்காரங்களே அடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாவே இருந்து இது லைவ மொத்தமாவே கட் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் வெளிய கொண்டு வருவோம், எல்லாத்தையும் லைவ்ல காட்டுவோம், எல்லாமே வெளிப்படையா நடக்கும், கிளீன் கவர்ன்மென்ட், டிரான்ஸ்பரண்ட் கவர்ன்மென்ட் அப்படின்லாம் சொன்னீங்களே, இதுதான் உங்க டிரான்ஸ்பரன்சியா ஐயா அப்படின்னு பல பேரும் விமர்சனமா எழுப்பிட்டு இருக்காங்க காலையில இருந்து. இப்படி பல விமர்சனங்கள் வந்த பிறகும் ராஜ்மோகன் ஐயா கடைசியா எந்திச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எப்பா நீங்க பண்றதெல்லாம் சரியில்ல. நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு பதிலுக்கு எங்களுக்கும் பேச தெரியும். இங்க என்ன காரியம், என்ன சம்பவமோ அதுக்கு மட்டும் பேசுவோம். இப்ப ஆளுநர் உரை மீதான விவாதம். அத மட்டும் செய்வோம். அவருக்கு நன்றி கூட்டத்தொடரு. அவர் படிச்சதுக்கு, அவருடைய உரைய முழுசா படிச்சதுக்கு அவருக்கு நன்றி கூட்டம். இப்ப அத மட்டுமே பேசுவோம். அத விட்டுட்டு வேற எதுக்கும் நீங்க போகாதீங்க. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா எங்களுக்கும் பேச தெரியும்." அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் அந்த கூட்டம் கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கு. இதுக்கு இடையில அவர் இப்படி பேசுனதுக்கு அப்புறம் சபாநாயகர் அவர்கள் குறுக்க புகுந்து எல்லாரையும் அமைதிப்படுத்தி, "அப்பா கொஞ்சம் தயவுசெய்து இருங்க. சாமி இரு. அப்பா இருங்க. சட்டமன்ற உறுப்பினரே இருங்கோ. ஐயா, அம்மா அமைச்சரே இருங்க." இப்படின்னு சொல்லி அவரு சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு. அப்படி சமாதானப்படுத்தி வச்சதோட விளைவு தான் இன்னைக்கு அது நிம்மதியா முடிஞ்சிருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளிய என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கொள்கை பிடிப்புல மாறாத ஒரு ஆளு அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். ஏன்னா இடையில அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் பொட்டி மாத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. என்ன விமர்சனம் வந்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. துரந்தர் அப்படின்னு சொன்னா கூட, "ஹிந்தி தெரியாது போடா" அப்படின்னு சொல்ற ஆளு. அந்த அளவுக்கு கொள்கை உறுதியா இருந்தவங்க, இன்னைக்கு வெளிய சொன்னது பெரிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய எல்லாரும் அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, விஜய் அவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தான் சொந்த கட்சி பத்தின பெருமிதங்கள பட்டுக்கிறாங்களே தவிர, "இதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணோம்? இதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணோம்? நாங்க என்ன பண்ணோம்? விஜய் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?" இப்படி பேசுறாங்களே தவிர, யாருமே ஆக்கப்பூர்வமா மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பேசல. இதுக்காக ஒரு தீர்மானம், அங்க என்ன பேசணுமோ அத மட்டும் பேசணும். தற்பெருமை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். இத நான் என் சார்புல நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செயல் பாத்துங்க. சட்டமன்றம் அப்படின்றது இந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? மக்கள் நமக்கு வரி குடுக்குறாங்க. அந்த வரி பணத்த வச்சு இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள், அது எப்படி எதிர்காலத்துக்கு உதவும் அப்படின்ற ஒரு முக்கியமான செயல்பாடுகளை எப்படி செய்யணும் அப்படின்ற விவாதமா தான் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கணும். ஆனா அத விட்டுட்டு கொள்கை ரீதியாவும், அரசியல் ரீதியாவும், அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு ரீதியாவும் இருக்கக்கூடிய விவாதங்கள் ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடம். அந்த இடத்துல அத தான் விவாதிக்கணுமே தவிர, தற்பெருமை பேசுறது இங்க பிரயோஜனம் இல்ல. உதாரணத்துக்கு நம்ம எதையாச்சும் எடுத்து காட்டலாம். ஏன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாரி செஞ்சிருக்காங்க பாருங்க. அதே மாரி திரும்ப கொண்டு வாங்க அப்படின்றது பார்த்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடணும்ல. கடைசியா தான் பாடுவோம். இத கொண்டு போவோம். தமிழ நம்ம மாநில உரிமைய நம்ம முன்னெடுப்போம். மாநில உரிமைய விட்டுக் குடுக்காம இருப்போம். அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க இல்ல நம்ம அப்படின்றத காட்டுவோம். அப்படின்றதுக்காக இப்போ ஒரு உதாரணமா எடுத்து சொல்லலாம். ஆனா, அத விட்டுட்டு ஸ்டாலின் ஐயா என்ன செஞ்சாரு தெரியுமா? நாங்க எடப்பாடி ஐயா இவரு இருக்கும்போது என்ன பண்ணாரு தெரியுமா? விஜய் அண்ணன் என்ன மாசு தெரியுமா? எப்படி உங்கள ஒரே எலக்ஷன்ல கடத்தி விட்டாரு பார்த்தீங்களா? அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு பேசுறது ரொம்பவே சரி கிடையாது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அவங்க பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில எல்லார் மத்தியிலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள முன்னிறுத்தி காட்டுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் இருந்த ஸ்டாண்ட்ல தாண்டி ஒரே ஒரு எம்எல்ஏ அப்படின்னாலும், ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னாலும், உள்ள எங்களுடைய சத்தம் வேற மாதிரி தான் கேட்கும் அப்படின்னு சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள விட ஆவேசமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். உள்ள நின்னு அவங்க சத்தம் மட்டும் கர்ஜனையா கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே அம்பு மாரி போய் தாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இன்னமும் ஒரு ஆதங்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம போய் மத்தவங்க கிட்ட கேட்டு நிக்க வேண்டியதா தான் இருக்கு. மேகதாது பிரச்சனையா நம்ம தான் கேட்கிறோம். அணை கட்டுற விஷயமா நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீர் பிரச்சனையா, தண்ணீர் பிரச்சனையா, நதிநீர் பிரச்சனையா நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கச்சத்தீவு பிரச்சனையா, மீனவர்கள் பிரச்சனையா நம்ம போய் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்னைக்கு தனித்து நின்னு நம்ம முடிவெடுக்க போறோம்? எதுக்கா இருந்தாலும் நம்ம தனித்து நின்னு முடிவெடுக்கு, தனித்து நின்னு இயங்க போறது எப்போ?
தமிழ்நாடு எப்போதான் தனித்து நின்று இயங்க போகுது? இப்படியான அவங்களுடைய வார்த்தைகள் பெருமளவில் எல்லார் மத்தியிலும் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் போயிட்டு நமக்காக பேச அங்கே ஒரு ஆள் இருக்கு, தான் பெருமையை பேச அந்த இடத்துல ஆள் இல்லை அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும். ஆக மொத்த இதுவரைக்கும் நடந்த கூட்டத்தொடரில் பிரேமலதா விஜயகாந்த் தான் இடத்த தனியாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சட்டமன்றம் அமைஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் யாருமே எதிர்பாராத தக்லைஃபை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சட்டமன்றம் இப்படியே தொடருமா? டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் அப்படின்னு மாறுதட்டி கொண்டவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.